சோத்துக்கு எங்க கூப்பிட்டாலும் நான் வந்து போயிரோம்பா அப்படின்னு சொல்றவங்க மறக்காம கையை தூக்குங்க என்னோட சேர்ந்து. ஆமாங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல விருந்துங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டாங்க. விருந்துன்னு சொன்னா கூப்பிடாமலே ஓடி போய் உட்காந்து அதை சொல்லிட்டாங்கல்ல, போகாம இருப்பனா எங்க சாம்பார் சோறுனா கூட போகாம விட்டுருவாங்க. ஆனா கறி சோறுனா போகாம இருக்கவே மாட்டேன். ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? என்னோட ஃப்ரெண்டு வந்தாருங்க. என் நீனமாடா நீ வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு இழுத்துட்டு போயிட்டேன். கறி விருந்து கூப்பிட்டா கன்ஃபார்ம் நான் போயிருவோம்ப்பா, கையை நினைக்காம நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி பாத்திரலாம். ரெண்டு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மட்டன், சிக்கன், குழம்பு, முட்டை, மீன், கூட வேற ரசம், தயிர் இப்படி எல்லாமே வச்சாங்க. எல்லாத்தையுமே ரெண்டு தடவை வாங்கி ஒரு கட்டு கட்டிட்டு என் ஃப்ரெண்டு வரவழி வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நம்மளா விரும்பி சாப்பிட்ட குச்சி ஐஸ் இருந்ததுங்க. இந்த மாதிரி குச்சி ஐஸ் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சின்ன வயசுல வந்து ஒரு ரூபாய் 2 ரூபாய் திட்டு ஓடுவேன் இந்த மாதிரி ஐஸ் வாங்குறதுக்காக. இதுல ஏகப்பட்ட ஃபிளேவர்ஸ் இருந்துச்சுங்க. இருக்கிற எல்லா ஃபிளேவர்ஸையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு வயித்துல இடமே இல்லைனால அத்தனை விஷயம் வாங்கி கட்டிட்டு தாங்க வீட்டுக்கே வந்தோம். ஓகே, இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ஓகே, இதே போல சூப்பரான வீடியோஸ்ல டெய்லி சந்திக்கலாம். பை.